குட்டீஸ், போன எபிசோட்ல நாம கேட்ட ஸ்டோரியில எகிப்து வியாபாரிங்க கிட்ட யோசேப்போட சகோதரர்கள் யோசேப்ப வித்துட்டாங்கன்னு நம்ம கேட்டோம் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, யோசேப்ப அந்த வியாபாரிகள் எகிப்து நாட்டுக்கு அடிமையா கூட்டிட்டு போனாங்க. அங்க யோசேப்பு கடவுளுக்கு கீழ்ப்படிந்து ரொம்ப நல்லா வேலை செஞ்சாரு. அப்போ ஒரு நாள் எகிப்து மன்னன் பார்வோனுக்கு ஒரு கனவு வந்துச்சு. நைல் நதியோரம் 7 கொழுத்த பசுக்கள் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ நதியில இருந்து வந்த இன்னொரு 7 மெலிஞ்ச பசுக்கள் அந்த கொழுத்த பசுக்களை சாப்பிட்டுருச்சு. இந்த கனவுக்கு விளக்கம் என்னன்னு தெரியாம பார்வோன் அவனோட அமைச்சர்கள், மந்திரவாதிகள் அப்படின்னு எல்லார்கிட்டையும் கேட்டான். ஆனா சரியான விளக்கம் என்னன்னு யாருக்கும் தெரியல. அப்போ அந்த அரண்மனையில இருந்த ஒருத்தர் இந்த கனவுக்கான விளக்கத்தை யோசேப்பால சொல்ல முடியும் அப்படின்னு அரசங்கிட்ட சொல்லி யோசேப்ப வர வச்சாங்க. அரண்மனைக்கு வந்ததும் அரசங்கிட்ட கனவை பத்தி யோசேப்பு கேட்டாரு. கனவை கேட்டதும் கனவுக்கான விளக்கத்தை யோசேப்பு சொன்னாரு. அதாவது முதல்ல வந்த கொழுத்த 7 பசுக்கள் வர இருக்கிற 7 வளமையான பசுமையான ஆண்டுகளை குறிக்கும். அடுத்து வந்த 7 மெலிஞ்ச பசுக்கள் வர இருக்கிற 7 துயரமான ஆண்டுகள், அதாவது பஞ்சம் நிறைந்த ஆண்டுகளை குறிக்கும்னு யோசேப்பு சொன்னாரு. அதனால வர இருக்கிற 7 வளமான ஆண்டுகள்ல நமக்கு தேவையான தானியங்கள், உணவுகள், நீர் எல்லாத்தையும் நம்ம சேமிச்சு வச்சுக்கிட்டு வர இருக்கிற 7 ஆண்டுகள் பஞ்சத்தை நாம எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு அரசனுக்கு யோசேப்பு ஆலோசனை சொன்னாரு. அரசனும் அந்த ஆலோசனையை கேட்டு தானியங்கள் சேர்த்து வைக்கிற பொறுப்பை யோசேப்பு கிட்டையே கொடுத்து எகிப்தினுடைய அதிகாரியா யோசேப்ப நியமிச்சாரு.